வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி ஒரு பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரசாதம், முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பிரசாதம்னே சொல்லலாம். துவரம்பருப்பு சாதம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஏன் துவரம்பருப்பு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதி இல்லையா? அதனால் அவருக்குரிய தானியம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு தான். அதனால் இந்த சாதம் செய்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி காய்கறிலாம் இல்லாமல் சும்மா தான் நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். பிரசாதம் அப்படிங்கிறதுனால பச்சரிசி சேர்த்துருக்கேன். புழுங்கல் அரிசியிலையும் செய்யலாம். 1 கப் பச்சரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு. டேஸ்ட்டுக்காக பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். 1/2 கப் துவரம்பருப்பு மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாம் அளந்துட்டு, எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் ஒரு 6 கப்பு தண்ணி விடணும். அப்போ தான் சாதம் இளக்கமாக இருக்கும். இப்போ நான் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கருக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 விசில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா குழைவாக இந்த மாதிரி வரும். இப்போ இதை சின்ன தாளிப்பு மட்டும் கொடுத்துர்லாம். நான் எதுவுமே சேர்க்கலை. ஒரு கடாய் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்து செவந்ததும் கடுகுளுந்து போட்டு அது வெடித்ததுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், பெருங்காயம். இந்த சாதத்துக்கு டேஸ்ட்டு தர்றதே பெருங்காயம்தான். அதனால் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். இதில் நம்மளோட விருப்பம் தான், நட்ஸெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் ட்ரெடிஷ்னலாக செய்கிறது இப்படி தான் செய்வாங்க. வெள்ளைப்பூடெல்லாம் நான் சேர்க்கலை. ஏன்னா பிரசாதம் அப்படிங்கிறதுனால வெள்ளைப்பூடெல்லாம் இன்றைக்கி நான் சேர்க்கலை. அப்படியே தாளித்து அந்த சாதத்து கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு போடும்போது நான் எடுக்கலை. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெந்நி தண்ணி சேர்த்துக்கங்க. உடனே சாப்பிட்றதா இருந்தால் ஓகே. இப்போது மல்லித்தலை கலந்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். இறக்கி வச்சுட்டு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அவ்வளோதான். இன்றைக்கி முருகப்பெருமானுக்குரிய சாதம் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சது அப்படின்னா நாளைக்கு ஒரு சிம்பிளான சாதத்து கூட பிரசாதத்து கூட சந்திக்கிறேன். தேங்க்யூ.